என்னடா கக்கா போகணுன்ற அந்த இடத்துல இப்பதான் நீங்க ஒரு vlogger-ஓட அம்மா அப்பாவா மாறி. ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்பாறைக்கு போயிட்டு இருக்கோம். அங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கு. அதனால அம்மா அப்பா நாங்க எல்லாருமே காலையில கிளம்பி வால்பாறைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வால்பாறை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே வால்பாறைக்கு அதிகமா போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்பா வந்து பிறந்ததுல இருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் அங்கதான் இருந்தாரு. அதனாலே என்னவோ நாங்க அங்க போறதுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்தோமோ அதை விட டபுள் மடங்கு எங்க மாமா ஹாப்பியா இருந்தாரு. சரி, போயிட்டு இருக்கும் போது எங்களுக்கு பயங்கரமா பசிச்சுதுன்னு சொல்லி ஆலியாருக்கு முன்னாடியே ஒரு ஹோட்டல்ல நிறுத்தலாம்னு சொல்லி நின்னோம். அங்க போயிட்டு வெயிட் பண்ணி டோக்கன் எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்கும். நாங்க போன அன்னைக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இல்லாதனால நாங்க வந்து ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணல. இருந்தாலும் நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட முடியல. எங்கெங்க பிளேஸ் இருக்கோ அங்க உட்காந்து சாப்பிட்டோம். நாங்க எப்படியோ டோக்கன் வாங்கிட்டு உட்காந்துட்டோம். ஆனா கோகுக்கு மட்டும் இடம் கிடைக்கல, பாவமா நின்றுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்களே வந்து இடம் பார்த்தா கோகுவை உள்ள அமுச்சு விட்டாங்க. நாங்க வந்து ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் கிரேவி எல்லாமே ஆர்டர் பண்ணிருந்தோம். பக்கா ஹோம் ஸ்டைல சாப்பிடணும்னா கண்டிப்பா இங்க ட்ரை பண்ணலாம். ஃபிஷ் கறியும் ஃபிஷ் ஃப்ரையும் செம்மையா இருந்துச்சு. நான் 3 வாங்கி சாப்பிட்டேன். ஆனா சிக்கன் கிரேவி அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிக்கல. ஃபினிஷிங் டச்சுக்கு வந்து நாங்க கடலை பர்ஃபியும் பீடாவும் சாப்பிட்டு அங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம். போற வழியில ஆலியார் டேம் கிராஸ் பண்ணி தான் போனோம். ஆனா எங்களுக்கு டைம் இல்லாதனால அங்க நிறுத்தல. நாங்க ஆனா நாங்க சின்ன வயசுல எல்லாம் அடிக்கடி இந்த ஆலியார் டேமுக்கு தான் வருவோம். எங்களை விட மாமாவுக்கு தான் நிறைய மெமரிஸ் இங்க இருந்துச்சு. சோ போற வழியெல்லாம் இங்க அது நடந்துச்சு, அங்க இது நடந்துச்சு, அவரோட மெமரிஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே வந்தாரு. அவர் அவ்வளவு சந்தோஷமா ஒவ்வொன்னு எங்களுக்கு சொல்லும் போது நாங்க அதை கேட்கறதுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நீங்க ஒரு நேச்சர் லவரா இருந்தா கண்டிப்பா இந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே போயிட்டு இருக்கும் போது செக் போஸ்ட் வந்தது. நீங்க ஒரு டூரிஸ்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா அங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இல்ல அங்க லோக்கல் எஸ்டேட் போற மாதிரி இருந்தா பே பண்ண தேவையில்லை. நீங்க எங்க போறீங்களோ அதை சொல்லிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பெர் ஹெட் வந்து 30 ரூபீஸ் நீங்க பே பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். அந்த செக் போஸ்ட் தாண்டி கொஞ்சம் தூரத்துல வந்து மங்கி ஃபால்ஸ் வரும். ஆனா நாங்க அங்க நிக்கவே இல்லை. எங்களுக்கு ஃபங்க்ஷன் டைம் ஆனாலும் அங்க அப்படியே போயிட்டோம். நீங்க போற மாதிரி இருந்துச்சுன்னா பெர் ஹெட் 50 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. நீங்க கண்டிப்பா அங்க விசிட் பண்ணிட்டு போங்க, நல்லா இருக்கும். நாங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது வரையாடு பார்த்தோம். ஆனா எங்களால சரியா கேப்சர் பண்ண முடியல. நீங்க போற வழியில கண்டிப்பா வரையாடு, சிங்கவால் குரங்கு அப்படின்னு நிறைய அனிமல்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல நாங்க வரப்போ இந்த 9th பெண்ட்ல நின்று போட்டோஸ் எடுக்காம போகவே மாட்டோம். இப்போ வந்து அங்க நிக்கிறதுக்கு வந்து அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய தற்கொலைகள் நடக்குதுன்னு சொல்லி அங்க வந்து யாரையுமே அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. போற வழியில நிறைய கோயில் விசேஷங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஜாலியா பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். அப்படியே நாங்க போயிட்டு இருக்கும்போது கவர்கல் எஸ்டேட் வந்துருச்சு. அங்க ஒரு ஊத்துல எப்பவுமே தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி மாமா சொல்லிட்டு இருந்தாரு. அங்க நிறுத்தலாம்னு நிறுத்திட்டோம். அந்த தண்ணி வேற லெவல் டேஸ்டா இருக்கும்னு அப்பா சொன்னாங்க. அங்க குடிச்சே ஆகணும்னு நிறுத்திட்டோம். அப்பா சொன்ன மாதிரியே தண்ணி வேற லெவல் டேஸ்டா இருந்தது. நீங்க இங்க வரீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எங்களுக்கு டைம் எப்படி போச்சுனே தெரியல. நாங்க ஜாலியா அப்படியே பேசிட்டே வந்துட்டு இருந்தோம். ஸோ டிஸ்டன்ஸ் எங்களுக்கு பெருசா தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேமிலியா லாங்ல போறதுக்கு பிடிக்குமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வால்பாறை வந்து இதுக்கு முன்னாடி பூனாச்சி மலைன்னு சொல்லி பேர் இருந்ததாகவும் அது வந்து இப்ப வால்பாறைன்னு மாறினதாகவும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அப்பா ஏன் இப்படி வேக நடந்து போயிட்டு இருக்காருன்னு பாக்குறீங்களா? அவர் படிச்ச ஸ்கூலை வந்து நம்மளுக்கு காட்டுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. எது கீழே உள்ளதா? எவ்வளவு ஒரு நல்ல லொகேஷன்ல ஒரு ஸ்கூலு. இங்க ஒரு ஆறு போகுது, அப்படியே இங்க ஸ்கூலு. நான் படிச்ச ஸ்கூலு 1வது படிக்கும்போது அந்த ஸ்கூலு அந்த கிளாஸ் மாறி 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 வந்து 5வது இங்க படிச்சேன். இதான் பிரேயர் வைக்கிறாரு. இதான் ஃபுட்பால் கிரவுண்டு. ஃபுட்பால் தான் விளையாடுவேன். ஓ, இப்ப செடியெல்லாம் வந்துருச்சு. செடி வந்து எல்லாம் அழிஞ்சிருச்சு. ஜன நடமாட்டம் நல்லா அழிஞ்சிருச்சு. நல்ல லொகேஷனா இருக்குல்ல, ஆறு அப்படியே நல்ல சீனிக்கான பிளேஸ். படுத்துக்குவோம், அவ்வளவு ஜாலியா இருப்போம். கட்டடிக்க முடியாது. இப்ப வீட்டுக்கு பின்னாடி இருக்கு ஸ்கூலு. ஸ்கூலுக்கு வர்றதா பெரிய மேட்டர். நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு ஸ்கூலுக்கு வர்றது. நாங்க உங்களுக்கு இப்பதான் பிரேயர் நடக்குது. நின்னுங்க வளையாபதி, நில்லுங்க, பிரேயர் பாடுங்க. கொடிக்க சளி கட்டுங்க, சளி பயப்படுவோம். படிக்க மாட்டீங்களா? படிப்பேன். என்னன்னு ஒரு டீச்சர் மட்டும் அவ்வளவு காண்டா இருக்கு. நீங்க எல்லா டீச்சர்ட்டையும் அடி வாங்கிட்டு என்னென்ன திட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கு.
அப்பாவோட கதையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து ஹாலுக்கு கிளம்பிட்டோம். நீங்களும் உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் வந்து உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போய் அவங்க வளர்ந்த இடம் வாழ்ந்த இடம் அதெல்லாம் காமிச்சிட்டு அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டுட்டு வாங்க. அதை விட பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. நாங்கள் அப்படியே ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும்னு சொல்லி ரெடி ஆகி போயிட்டோம். பிரேமலதா ஹாய் சொல்லு. வீடியோவா இரு இப்படி ஹாய் சொல்றேன். ஓ மருதாணி. நாங்கள் அப்புறம் அப்படியே ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக ஹாலுக்கு வந்துட்டோம். அப்பாவுக்கு அவரோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால சின்ராசை கையிலே பிடிக்க முடியல. அப்புறம் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். அதனால் நெய்ச்சோறு, மின்ட் சட்னி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே நல்ல ஒரு ஃபுல் கட்டிட்டு சரி வெளியே ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். வந்துட்டோம் லெமன் டீ குடிக்கலான்னு ஒரு கடையில் வந்துட்டோம். நாங்கள் போன டைமில் அந்த அளவுக்கு குளிர் இல்லை, கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணுற மாதிரி. அங்கே எல்லா கடையிலுமே ஹோம்மேட் சாக்லேட்லாம் நிறைய இருந்துச்சு. பார்க்கறதுக்கே நல்லா டெம்ட் ஆகிட்டு இருந்தது. பாதி ஒரு சாக்லேட் பைத்தியன்றதுனால எல்லாத்தையும் வாங்கி தின்னுட்டு இருந்தா. ஃபைனலி எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸும் வாங்கிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஜாலியாக கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு கொஞ்ச நாங்கள் தூங்கிட்டோம். நாங்கள் வந்திருக்கிறது வந்து முஸ்லீம் வெட்டிங் தான். ஸோ 11 o'clock தான் மேரேஜ், அதனால நல்லா தூங்கிட்டோம். The next day. பாருங்க சார் வந்து எப்படி நல்லா இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்காருன்னு. இந்த சைடு மாமனார் மருமகனுக்கு சட்டை அயன் பண்ணிட்டு இருக்காரு, இந்த சைடு மருமகன் நல்லா ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டு இருக்கான். இதுதான் வந்து அப்பா பிறந்து வளர்ந்த வீடு. அங்க போனதுமே அவருக்கு ஒரு அளவு கடந்த சந்தோஷம் வந்துருச்சு. இது வந்து அப்பா சின்ன வயசுல எடுத்த போட்டோ. கோடி ரூபாய் கொடுத்திருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரான்னு தெரியல. இந்த போட்டோவை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. இதுதான் அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து போயிட்டு வந்துட்டு இருந்த இடம். ஆக்சுவலா அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கனால ஸ்டெப்ஸ்லேயே ஏறி இறங்க முடியாது. ஆனா அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமும் இல்லாம அவ்வளோ ஈஸியா எல்லா பக்கமும் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. அதை பார்க்கவே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்ததுன்னு தான் சொல்லணும். கோகு நீ சொல்லு, அப்பா எதுன்னு சொல்லு. ரொம்ப யோசிக்கிறியே, இன்னும் மூஞ்சி வேற ஒரு பார்வை. இந்த போட்டோ எடுக்கும்போது நாங்க 6வது படிக்கிறோம். இந்த 3 பேர் வந்து என்னை விட்டுட்டு போட்டோ எடுக்க வந்துட்டாங்க. நான் பார்த்து கண்டுபிடிச்சு போட்டோ எடுக்க என்னை விட்டு போறீங்கன்னு கத்தி சத்தம் போட்டு ரகலம் பண்ணி வந்து நேரம் இந்த கண்ணாடி ஸ்டுடியோக்குள்ள வந்துட்டேன். அவர்கிட்ட வந்து சொல்லி போய் அவர் போய் பவுடர் போட்டு மூஞ்சிக்கிட்டாரு. பவுடர் போட்டு போறதுக்கு இந்த டை வெங்கிட்டு இருந்துச்சு. பார்த்துட்டு இந்த டை கட்டி விடுங்கன்னா அந்த டை கட்டிட்டாரு. பெரிய டை, ஏன் கீழே வரைக்கும் நீல டை கட்டணி விடுங்க பார்த்துட்டு பொறாமையாச்சு. எங்களுக்கு டை கட்டி விடுங்கன்னு சொல்லி பெரியப்பா 3 பேரும் பெரியப்பா தான் வந்து 3 பேரும் டை கட்டிட்டு வந்து நின்று எடுத்தது. அப்படி ஒரு ஓட்டாவுக்கு வந்து அப்பவே வந்து 5 ரூபாய் என்னமோ 5 ரூபா எனக்கு என்கிட்ட பங்கு கேட்டாங்க. தாத்தால சொல்லிடுவேன்னு சொன்னேன். எனக்கு காசு கேட்காம இந்த போட்டோ வாங்கினாங்க. 3 காப்பி போட்டு வாங்கினாங்க. எனக்கு காசு கொடுத்தாங்க, எனக்கு ஒரு காப்பி கிடைக்கல. கடைசிக்கு இந்த போட்டோ உங்களுக்கு வந்துருச்சு. முஸ்லீம் வெட்டிங் தான் அப்படின்றதுனால பிரியாணிக்கு சரியான கூட்டமா இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம விடுவோமா, பின்னாடியே புடக்காமடை பின்னாடி நின்று அப்புறம் உட்காந்து சாப்பிட்டு வந்தோம். நமக்கு சோறு தானே முக்கியம். இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. நாங்கள் ஒரு வழியாக ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 2 நாளைக்கு எதை பற்றி யோசிக்காமல் ஒர்க் டென்ஷன் இல்லாமல் ஜாலியாக சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வந்தோம். நாங்கள் அப்படியே வந்துட்டே இருக்கப்போ சிங்கவால் குரங்கு பார்த்தோம். ஆனால் அதை வீடியோ எடுக்கவே எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. அந்த பயம் இருக்கட்டும். இந்த இம்லி ஜாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இதெல்லாம் இப்போ எந்த கடையிலுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதை கண்ணில் பார்க்கும்போதே வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இந்த பிளேஸ் வந்து வாட்டர் ஃபால் கிட்ட லொக்கேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல தான் வந்து எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறாங்க. இது ஏதோ செல்ஃபி ஸ்பாட்டாமா, அது உண்மையான எங்களுக்கு தெரியல. எப்பவுமே வந்து வாட்டர் ஃபால்ல நின்று நாங்கள் டீ குடிச்சிட்டு டீ தூள்லாம் வாங்கிட்டு போவோம். இந்த தடவை நாங்கள் போறப்போ எதுவுமே வாங்காதனால வரப்போ அங்கே போய் டீ குடிக்கலாம்னு சொல்லி நிறுத்திட்டோம். இங்க இருக்குல்ல இந்த இடம், இங்க நின்றுதான் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எப்ப பார்த்தாலும் போட்டோ எடுப்பாங்க வந்தாலே. இங்கே டீ தூள், காஃபி தூள் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் அப்படியே டீலாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது இங்கே அடுத்த vlogல பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடி சீக்கிரம் நான் ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் மீட் பண்றோம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.